நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் இன்று நடைபெற்ற மாதாந்திர நகர்மன்ற கூட்டம் கடும் வாக்குவாதத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. 33 வார்டுகளை கொண்ட அந்நகராட்சியில் 24 திமுக என்றும் 7 அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வார்டு உறுப்பினர்களும் உள்ளனர். திமுகவை சேர்ந்த வனிதா நெப்போலியன் நகர்மன்ற தலைவராக உள்ளார். கடந்த 2 மாதங்களாக கூட்டம் நடைபெறாததை தொடர்ந்து இன்று கூடிய நகர்மன்ற கூட்டத்தில் உறுதிமொழி வாசிப்புக்கு பின்னர் தீர்மானங்கள் வாசிக்க தொடங்கப்பட்டது. ஆனால் கம்பம் பகுதியில் நடைபெற்று வரும் சாலை மற்றும் கட்டிடப் பணிகள் தரமற்றதாக உள்ளதாகவும் அதிகாரிகள் மற்றும் தலைவர் கமிஷன் பெற்றுக்கொண்டு பணிகளை வழங்குவதாகவும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் 8 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட வாரச்சந்தை உரிய பயனின்றி கிடப்பில் இருப்பதாகவும் அதே சமயம் கம்பம் உழவர் சந்தை அருகே கட்டப்பட்ட வணிக வளாகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்படுவதில் முறைகேடு உள்ளதாகவும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் நடைமுறையில் உள்ள விலை பட்டியலின் அடிப்படையில் தொகை நிர்ணயம் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். இதனால் திமுகவை சேர்ந்த 18க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்களுடன் சேர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நகர்மன்ற தலைவர் 28 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்து கூட்டத்தை விட்டு வெளியேறினார். இதை ஏற்க மறுத்த உறுப்பினர்கள் கூட்ட அரங்கில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா தொடர்ந்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் கவுன்சிலர் ஒருவர் நகர்மன்ற தலைவரின் கணவர் தன்னை தரக்குறைவாக பேசியதாக கதறி அழுதார். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு அதிகரித்தது. மேலும் தீர்மானங்களுக்கு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருப்பதால் அவை செல்லும் என்று நகர்மன்ற தலைவர் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. ஆனால் எதிர்ப்பு தெரிவித்த உறுப்பினர்கள் தீர்மானங்களை நிராகரித்து ஒப்பந்ததாரர் மற்றும் தலைவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த சம்பவத்தால் கம்பம் நகராட்சியில் கடும் பதற்றம் நிலவியது.